ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். க்ரோ ஜாயிண்ட்லி இது வந்து நம்மளுடைய கம்பெனி ப்ரொப்ரைட்டர் வந்து பத்மாவதி. ஓகேங்களா? இது வந்து தமிழ்நாடு கம்பெனி, ரெஜிஸ்டர்டு கம்பெனி தான். சென்னை பேஸ்டில் எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்டர் பண்ணப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக. ஓகேங்களா? கரண்ட் அக்கௌண்ட்டுக்காக கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால தான் நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டை வச்சு பேமெண்ட் பண்ண முடியல. நெட் பேங்கிங்கும் சில இது போல். ஓகேங்களா? அந்த இஷ்யூலாம் இருக்குது. ஆனால் இன்னும் சில பேரால் பண்ண முடியுது. டெபிட் கார்டு வச்சு பண்ணிடுறாங்க. சில பேர் நெட் பேங்கிங் போட்டு பண்ணியிருக்காங்க. கனரா பேங்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சில பேரால் இஷ்யூ இருக்குது. அது யூபிஐ வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா யூபிஐ வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நிறைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இதில் ஸ்கேன் பண்ணி இந்த யூபிஐக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணுறப்போ ஏகப்பட்ட ஃபேக் பேமெண்ட் ப்ரூஃப் உள்ளே வரும் கம்பெனிக்கு. அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். ஓகேங்களா? சில பேர் ஹைடும் பண்ணுவாங்க, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு வாங்கினா நமக்கு இதில் அக்கௌண்ட் வந்திருக்காது. அதனால தான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம். ஃபேக் ப்ரூஃபு உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக தான். மேபி கரண்ட் அக்கௌண்ட் இந்த வீக்கு, மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வீக்கு எண்டுக்குள்ளே யூபிஐ ஐடியும் நம்மளுக்கு நெட் ஆன்லைன் மூலமாக, ரைசர் பே மூலமாக உள்ளே வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்க ஏடிஎம் கார்டுனால் சில பேருக்கு வந்து ஓடிபி ரிலீஸ் ஆகணுன்னா நெட் பேங்கிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஓடிபிக்கு வந்து ஆக்சஸ் வாங்கணும் சில பேங்க்கில். ஓகேங்களா? நம்ம ஸ்வைப் பண்ணிடலாம். அதில் சில பேருக்கு ஓடிபி வந்து போட்டாலும் டிக்ளைன் ஆகுது. ஸ்டேட் பேங்க் வந்து இன்னும் இதில் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. அதனால தான் ஸ்டேட் பேங்க்குடைய நெட் பேங்கிங்கும் சரி, ப்ளஸ் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டும் சரி, அது ஒர்க் ஆகலை. ரூபே கார்டெலாம் ஒர்க் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பொங்கலுக்கு நம்ம இது பண்ணணும் இல்லையா, சொல்லியிருந்தோம், லான்ச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஒரு 15 பேருக்கு வந்து கொரியர் வந்து நேற்று தான் பேக் பண்ணி முடித்தோம். எல்லாமே அட்ரஸ்லாம் போட்டு பேக் பண்ணியிருக்கோம். அதில் ஒருத்தவங்களுக்கு குஜராத்துக்கு போகுது, அதர் ஸ்டேட்டுக்கு போகுது, ஒருத்தவங்களுக்கு மும்பை போகுது. மற்றவங்க எல்லாம் நம்ம தமிழ்நாடு சரௌண்டிங்ஸ், கோயம்புத்தூர், அன்னூர், ப்ளஸ் திருச்சி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், அந்த மாதிரி சென்னை, அந்த மாதிரி நிறையா ஊருக்கு போகுது. தருமபுரி, இந்த மாதிரி நாமக்கல், இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போட்டிருக்கோம் கொரியர். மேபி இன்றைக்கி இதை கொரியர் கம்பெனியில் கொடுத்துட்டா மேபி 2 or 3 டேஸில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ் கம்பெனி. நீங்கள் 4-5 மாதம் இருந்தாலும் இந்த கம்பெனி இப்படி தான் இருக்கும். பட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போனால் வர தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 75 பேர் ஜாயின் பண்ணி 75 பேரில் 20 பேரால் மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. மீதி 55 பேரால் பேமெண்ட் பண்ணியும் டிக்ளைன் ஆகிருக்கு. ஏன்னா யூபிஐ வேலெட்டு கொண்டு வரல. 20 பேர் அவங்க பண்ணியிருக்காங்க. சில ஏடிஎம் கார்டு, சில நெட் பேங்கிங் மூலமாக அவங்க பேமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இன்னும் சில பேர்த்த வந்து இன்றைக்கி பேக்கிங் பண்ணிவிட்டு சாட்டர்டே இல்லைனா மண்டே வந்து அது கொரியர் கம்பெனிக்கு கொடுப்பேன். வீக்லி 2 days வந்து கொரியர் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? எல்லாருக்குமே எல்லாமே சீக்கிரமாக கிடச்சிரும். லாஸ்ன்றது இருக்காது. நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் யாருக்குமே லாஸ் கிடையாது. நீங்கள் 700 கொடுக்குறீங்கன்னா அதோடய வர்த்த சாரி வந்து உங்கள் கைக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு லாஸ் கிடையாது. இது எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் தான். உங்கள் மூலமாக யாராவது ரெஃபர் பண்ணாலும் 100 ரூபாய் கிடைக்கும். ரெஃபர் பண்ணாலும் கம்பெனி ஐடி மூலமாக வர்றவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம பேக்கிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே ஒரு பேக்கில் ஒரு சாரீஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி காலையில் வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா இன்றைக்கி நைட்டு எங்கெங்கே போனோமோ போய்டும் அந்த இதுக்கு. நாளைக்கு ஈவினிங், அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை எல்லார் கைக்கும் இது கிடைச்சிரும். இப்போ அதர் ஸ்டேட் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 days 4 daysக்கு அப்புறம் அது கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு மும்பை ப்ளஸ் குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? கொரியர் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் சென்ட் பண்ணிவிடுவோம். இன்னும் மீதி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு தான் அது கொரியர்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சாட்டர்டே வரைக்கும் பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சண்டேக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மண்டே அன்றைக்கி அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணிவிடுவோம்.
அப்போ அவங்களுக்கு வெட்னஸ்டேக்குள்ளே அவங்களுக்கும் ரீச் ஆகிடும். ஓகேங்களா? இது லாங் டைம் 100% போகும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் உள்ளே வந்து 700 ரூபா கொடுத்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்குண்டான ப்ராடக்ட் உங்களுக்கு கைக்கு வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அது ப்ராடக்ட் வந்தவுடனே காமிச்சு கூட 4 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு அவங்க வந்து வர்றதால அவங்க வந்து உங்களை ப்ளேமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா 700 கொடுத்து உங்களுக்கு இது கிடைச்சிச்சுப்பா, எக்ஸ்ட்ரா இன்கம் ஆட்டோ ஃபில் இன்கம் மூலமாக வரும். ஆட்டோ ஃபில் இன்கம் எப்படின்னா அட்மின் ஐடியிலேருந்து வர்றப்போ அந்த ஆட்டோ ஃபில் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இண்டிவிஜுவலாக ஒருத்தர் டீம் வச்சுருக்காங்கன்னா அவங்க கீழே மட்டும் அந்த டீம் போகும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஆளுங்க உங்களுக்கு 3 பேர் 4 பேர் தெரிஞ்சு உங்களுக்கு இதை போட்டிங்கன்னா 10,000 ரூபான்றது வித்தின் வீக்கில் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு லெவலே பார்த்திங்கன்னா 3 பேர் தான். 2வது லெவலில் 27 பேர், 3வது லெவலில் 81 பேர். 27 பேர் 3வது லெவல், 4வது லெவலில் தான் 81 பேர். அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடும். அப்போ வந்து சீக்கிரமாக அதுவும் 10,000 ரூபாய் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு எது எதுலலாம் லாஸ் ஆகும்னா, இப்போ நிறைய வீடியோ வாட்சிங் வருது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஜாப் வருது. அது எல்லாமே 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒர்க் ஆகாது. 100% ஒர்க் ஆகாது. நீங்கள் ரெஃபரல் பண்ணி ஏர்னிங் பண்ணால் மட்டுமே தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட வந்து எனக்கும் ஐடியெலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஃப்ரீயாக கேட்குறாங்க. ஃப்ரீ ஐடி நான் போட்டு கொடுத்தேன்னா எனக்கு லாஸு. நான் அப்படி லாஸ் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீ ஐடி போட்டு கொடுத்தேன்னா நானும் 2 மாதத்தில் மூடிட்டு போகிற மாதிரி தான் இருக்கணும். லாஸ்ட்டில் கம்பெனி ரன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? நான் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால எனக்கு ஒரு 30 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ளஸ் மீதி அதில் ப்ராஃபிட் ஷேரிங்கில் இருக்கிறத எல்லாருக்குமே நான் பிரித்து கொடுக்க போகிறேன், 5 பேருக்கு. அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். அப்போ கடைசி வரைக்கும் இது ரன் ஆகும். அட்மின் சார்ஜில் தான் கொரியர் சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் கேட்வேக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. நிறைய சார்ஜஸ் வந்து அட்மின் சார்ஜஸ்க்கு வருது. அதெல்லாம் போக தான் நான் வச்சுருக்கேன். அப்போ வர்றவங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் கிடச்சிரும். கம்பெனிக்கும் ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கிது. அவங்க மூலமாக மேலே இருக்கிறவங்க ஒரு 4 பேருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் லாஸ்ன்றது கிடையாது. ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய இது வராது. ஏன்னா அவங்களாம் ஃப்ரீயாக கொடுத்தா மட்டுமே தான் போடுவாங்க. எனக்கும் ஃப்ரீ ஐடிஸ் நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க. சில கம்பெனியில் வந்து ஃப்ரீ ஐடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் கேட்டதுக்கு நான் வந்து அவங்களுக்குலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். நிறைய கம்பெனி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் மூலமாகவே நிறைய பேர் நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கீழே என்ன ஜாயின் பண்ணி. பட் நான் நம்ம கம்பெனிக்காக நான் கேட்குறப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தா தான் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஐடி வாங்கிட்டு மினிமம் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் அவங்களாம் ஏர்ன் பண்ணுறவங்க. அவங்களாலேயே 700 ரூபா கொடுக்கறதுக்கு கூட கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்படியே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்த்து அவங்கள நம்பி தான் நீங்கள் நிறைய ஏமாற போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்ஸ் வாட்சிங் ஜாபாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே 3லேருந்து மாதத்துக்கு அப்புறம் இஷ்யூ வரும். ஏன்னா பேமெண்ட் ரிலீஸ் பண்ண முடியாது. யாருமே கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இப்போ ஷாப்பி நவுன்னு ஒன்று வந்துச்சு. பார்த்திங்கன்னா அருணன் தான் ஓனர். அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அவர்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்க்குற மாதிரி இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றாங்க. அந்த குரூப்புக்குள்ளே பேரால் இதுதாங்க கான்செப்ட். இதில் வந்து லாஸ்ன்றது யாருக்குமே இருக்காது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே யூபிஐ பேமெண்ட் வந்துடும். யூபிஐ பேமெண்ட் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஈஸியாக பேமெண்ட் பண்ணி உடனே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ப்ராப்பராக எல்லாமே கவர்மெண்ட்டு எய்டட் மூலமாக கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலமாக அது நம்ம கரெக்டாக போகணும். ஓகேங்களா? ஜிஎஸ்டிஎல் சர்டிஃபிகேட்லாம் 10 lakh அபோவ் டேர்ன் ஓவர் இருந்தால் தான் அது வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து சின்னதாக தான் பண்ணுறோம். ஓகேங்களா? நான் அதெல்லாம் கேட்டு தான் பண்ணியிருக்கேன். 10 lakh நம்ம ரீச் ஆகிறப்போ கண்டிப்பாக ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி அதை வாங்குவோம். ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிட்டா 18% அந்த டேக்ஸ் எக்ஸஸாக போகும். 700 + 18%. ஓகேங்களா? அது அந்த இது கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போதைக்கு இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஐடி போட்டு பேமெண்ட் பண்ண எல்லாருக்குமே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆக்டிவேட்லாம் ஆகிடுச்சு. ஒருத்தர் கூட பெண்டிங்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணோடனே ஆகிடும். சில பேருக்கு
பேமெண்ட் போய் ஆக்டிவேட் ஆகலை எப்படின்னா, நெட் பேங்கிங் போயிட்டு அது ஒர்க் ஆகலன்னு திருப்பியும் பேக் வந்து உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெபிட் கார்டில் பே பண்ணியிருக்காங்க. அது வந்து திருப்பியும் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் பேமெண்ட் பண்ணி டேஷ்போர்ட்லேருந்து வந்தால் தான் உடனே ஆக்டிவேட் ஆகும். ரெண்டு பேருக்கு மட்டும் ஆகிருக்கு. அதை நம்ம பேக்ரவுண்டில் செக் பண்ணி அது பேமெண்ட்டு உள்ள கேட்வேல வந்திருக்கான்னு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணணும். ஏன்னா அதுக்கும் யூனிக் நம்பர் இருக்கும், டிரான்சாக்ஷன் நம்பர் வரும். ஓகேங்களா? யார் பே பண்ணாங்களோ அது வரும். அதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? சில பேருக்கு இது பண்ணோன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா யூபிஐ கொடுத்தா நிறைய பேர் வந்து ஃபேக் ப்ரூஃப்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நேற்றே ஒரு 10 பேர்கிட்ட இந்த ஃபேக் ப்ரூஃப் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒருத்தர் பண்ணுற தப்பால் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்கன்றது இப்படி தாங்க. ஃபேக் ப்ரூஃப் அனுப்புகிறப்போ நம்ம வந்து ப்ரூஃப் வச்சு நம்ம பேமெண்ட்டே வராமல் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு லாஸ் தானே ஆகும். நம்மளை நம்பி வர்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அதனால தான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்குள்ளே நம்ம ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன்லாம் நம்ம வெப்சைட்டில் வந்துடும். ஓகேங்களா? நம்ம சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.